சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் சீமானார் பெற்றவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குண்டலாமோ சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் சீமானார் பெற்றவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குண்டலாமோ சின்ன பொண்ணு நடையே விருப்பத்திற்காக ஐயா கப்பல் கரியமாணிக்க ஐயா பத்தி ஒரு பாடலை பாட சொல்லியிருக்காங்க. ரசிகர் விருப்பத்திற்காக அன்பளிப்பித்து அன்புலங்கள் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். கப்பலூரை சேர்ந்த அண்ணே இந்த ஊரை சேர்ந்த அண்ணே இளையராஜா வித்யா அவர்கள் சார்பாக அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மற்றும் எஸ்ஏ ஐயனார் தானே எஸ்ஏ ஐயனார் அன்புலங்கள் சார்பாகவும் அன்பளிப்பித்து பெருமை நிறைய பேர் 2 3 பேர் அன்பளிப்பித்து பெருமைப்படுகிறார்கள். கரியமேனுக்கு ஐயா அவரை பத்தி ஒரு பாடல் பார்த்துருக்காங்க. ஐயா அஞ்சலி காணமலை பொழிதடா ஹலோ 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 காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா கப்பலூர் ஐயா பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா இமயங்கூட நடுங்குதடா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா கப்பலூர் ஐயா பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா இமயங்கூட நடுங்குதடா சிங்கமடா ஏழைகளின் தலைவனடா எங்கள் குல சிங்கமடா அனமலை பொழிதடா அதுக்களும் குமிதடா அனமலை பொழிதடா அதுக்களும் குமிதடா என் பேரை சொன்னால் இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா நாட்டுக்கு பெருமை சேர்த்த தலைவர் யாரு தெரியுமா கப்பலூர் நாட்டுக்கு பெருமை சேர்த்த தலைவர் யாரு தெரியுமா கரியமாணிக்கோ ஐயா என்று நீயும் நானே பாடுமா கப்பலூர் நாட்டுக்கு பெருமை சேர்த்த தலைவர் யாரு தெரியுமா கரியமாணிக்கம் என்று சொல்லி நீயும் பாடுமா காணமலை பொழிதடா கத்துக்களும் குமிதடா காணமலை பொழிதடா கத்துக்களும் குமிதடா அவருடைய பேரை சொன்னால் இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா குலவு வணங்குகின்ற ஒரே தெய்வம் யாரு தெரியுமா குலவு வணங்குகின்ற ஒரே தெய்வம் யாரு தெரியுமா கப்பலூர் ஐயா கரிய மாணிக்கம் என்று கூறம்மா கப்பலூர் ஐயா கரிய மாணிக்கம் என்று கூறம்மா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா கப்பலுடைய பேரை சொன்னால் இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா நாட்டுக்கு பெருமை சேர்த்த தலைவர் யாரு தெரியுமா கப்பலூர் நாட்டுக்கு பெருமை சேர்த்த தலைவர் யாரு தெரியுமா நல்ல உலகம் கொண்ட எங்கள் தங்கம் கரியமாணிக்கம் தானையா நல்ல உலகம் கொண்ட எங்கள் தெய்வம் கப்பலூர் ஐயா தானையா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா கப்பலூர் ஐயா பேரை சொன்னால் இமயம் கூட
கப்பலூர் நாட்டை சேர்ந்த எங்க சிங்கம் தானம்மா, கப்பலூர் நாட்டை சேர்ந்த எங்கள் சிங்கம் தானம்மா. காரணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா, காரணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா. கப்பலுடைய பேரை சொன்னால் இமயம் கூட நடுங்குதடா, இமயம் கூட நடுங்குதடா, இமயம் கூட நடுங்குதடா, இமயம் கூட நடுங்குதடா. கைதட்டி அத்தனை அன்புலங்களை சார்ந்த நன்றி. ஏன்னா இன்னும் பாட்டு பாடலாம், நேரமும் எங்களுக்கு போய் நெருக்கி நாரதர் வந்து தக்க ஆடுற நேரம் ஆயிடுச்சு. அன்புலங்களை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவலைப்பாரு காவலைப்பாருன்னு சொல்லுவாரு. காவல் முக்கியம் உள்ள காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு பொண்ணே கிடைக்கல, பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் இந்த ஊர்ல தான் எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. சரி, அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்திலேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அந்த பொம்பளை பிள்ளை மாதிரி இப்போ பிள்ளை இதுவரை நாட்டிலே பார்த்தே இல்லை. ஆமாம், அந்த கப்பலூர் நாட்டிலே பொண்ணு கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளை பேர் என்ன தெரியுமா? அன்பு மாப்பிள்ளை இளையராஜா வித்யா ராகவன் ரிஸ்வந்த். அன்பு உள்ளங்கள் இளையராஜா மாப்பிள்ளை அன்பு மாப்பிள்ளை இங்கே எனக்காக 500 ரூபாய் அனுபவத்தை கௌரவப்படுத்தார்கள். அவர் இசைக்குழு சொல்லலாம், கலைக்குழு சொல்லலாம். நன்றி நன்றி. அன்பு அண்ணன் இளையராஜா வித்யா ராகவன் ரிஸ்வந்த் அன்புலகள் சார்பாக எனக்கு 500 ரூபாய், டான்ஸ் ஜெயப்பிரியாவுக்கு 500 ரூபாய், பள்ளிநாயகி அனிதா அவர்களுக்கு 500 ரூபாய், பச்சா மருதமணி அவர்களுக்கு 500 ரூபாய், எங்களுக்கெல்லாம் அன்பில் பிடித்து பெருமைப்படுத்திய இளையராஜா வித்யா ராகவன் ரிஸ்வந்த் குடும்பத்தார்கள் சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கிட்டா. என் ஆள் வரப்போறா. அக்கா அந்த தூங்குறாள் எழுப்பிடுவோம் அக்கா. நம்ம ஊர் உள்ளூர் உங்க நாத்துல வரப்போறா. என் முண்டாட்டி நான் கட்டிக்க போறவ. உங்க நாத்துல வரப்போறா. அவளை இதுவரை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நானே அவளை நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை. எங்க இருந்தா அத்தனை ஐயா? அத்தனை நாளா மலேசியாவில் இருந்தா. இப்போ அங்க வந்திருக்கா. அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு என்னது? எந்திரி. அக்கா நீ முதல்ல எந்திரிக்கா. உன் ஆத்துல வரப்போறா. இப்போ ஒருத்தி வந்தாலும் அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு கிளப்பு. இப்ப வருவா எந்திரி. செல்லாம் ஆய் இருந்துட்டேன். ஹலோ, ஆய் இருந்த கேட்கலங்க. உங்களை புதுசா பார்த்ததுனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ, இங்க வாங்க. யாரு என்னன்னு சொல்லுங்க. உங்க நாத்துலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சே. அப்படியே மழை வந்தா நாடத்தை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடலாம். அரிய எந்திரி, பரவாயில்ல. போடி வாடின்னு பேசாதீங்க. அவசாரி முண்டை கொண்டே விடுவேன். நான் பெரிய லூசு பைய. அரிய எந்திரி, பரவாயில்ல. கருப்பா போடின்னு சொல்லாதீங்க. அவங்க இருக்க அளவுக்கு பேண்டு. அக்கா உங்க நாத்துல முகத்தை பாருங்க. அக்கா உங்க நாத்துல முகத்தை பாருங்க. கந்திச்சு போட்ட. அரிய எந்திரி, பரவாயில்ல. எனக்கு ஒரு சந்தோஷம். பொண்ணு மாதிரி கருப்பா உள்ள பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணா எந்த கவலையும் இல்லை. ஏன்னா தாய் தேப்பன் பாக்குற பொண்ணு நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆனா உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சிங்கப்பூர் கூட போயிட்டு வரல, ஒரு பயம் வீட்டுக்கு வர மாட்டேன். கரண்ட் புல் கட்டின கூட இங்க வர மாட்டேன். வந்துட்டு போனால அவ மாதிரி ஆள்லாம் ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்க. பரவாயில்ல. அரிய எந்திரி, இனிமேதான் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு ஆகப்போகுது. யார கட்டிக்கிற போறீங்க? நீனும் நானும் கல்யாணம் பண்ணணும் இன்பம். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. பிடிக்கல. ஏ வேணாம் சொல்லாத. உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன். நான் உங்களோட தொழில் போக வாழ்க்கையே நீந்தா, என் உலகமே நீந்தா. ஐயோ மனத்துக்கங்க. ஏண்டி கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தொழில் போக வந்தேன். ஆனா எங்க ஆத்தா எங்க அப்பா உங்களுக்கே தான் கட்டி வைக்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயா நல்ல 10 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கேன்ல. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல.
நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. நகை என்னடி பெரிய நகை? பணம் நகை வரும் போகும் வரும். நகை என்ன பெருசா விற்கிறாங்க? ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவுனு 1500 ரூபா. நீ நகை கடைக்கு போனியா தேவகோட்டை கவரிங் கடைக்கு போனியா? சார் என்னடி 1.5 லட்ச ரூபா ஒத்துக்கிட்டு 1500 ரூபாயா? 1 லட்சமா விற்கிறாங்க ஐயா. ஏன் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம்ல தெரியுமா? நான் ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன். என்ன அப்படி லட்சியம்? பட்ட படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோர அவர் கைதட்டு கொடுங்கண்ணே. என்ன இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை மாப்பிள்ளை வச்சா கல்யாணம் பண்ணி ஓடிடும். நீ படிக்கிறோம்ங்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஆர்சி. பிஆர்சி பிஆர்சி கண்ணங்குடி டு தேவட்ட பசுமாரில் தெரியுது. சரி பாப்பா, படிப்பு இருக்குமோல. சரி பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். ஒரே இதை தூக்காதீங்க. எம்டிஎஸ் அது என்ன? எம்டிஎஸ்னா தேவகோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? அடி எந்திரி. நான் ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு உலட்டு தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி வேக வைக்க முடியாது, வடிக்க முடியாது. ஆனா ஒன்னைய கட்டிக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு 3 அரிசி வேக வைக்கணும். என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. ஆனா இனிமே ஒன்னே பயமா இருக்கு. ஏண்டி நான் 30 கிலோ இருக்கு, நீ 90 கிலோ இருப்ப இருக்கு. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எறிஞ்சிரு. நான் வரல. சரிங்க வா, வெறுத்து பேச. நம்மளாம் எங்க வரும் தெரியுமா? எங்க வர? ஒரே தான் சாய சுருக்கு குத்துது. ஓ நீ வா, முதல்ல சொல்றேன். என்ன பெட்டிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கு. என்ன எல்லாருக்கும் சோனையன் அண்ணன் சார்பாக எனக்கு 500 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புள்ள சார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்த வணக்கம். இளையராஜா, வித்யா, ராகவன், ரிஸ்வந்த் அன்புள்ள சார்பாக அமைதிப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு நன்றி நினைக்கிற வணக்கம். வணக்கம். கள்ளவழிகளை சேர்ந்த 500 ரூபா அத்தான் இளையராஜா அவர்கள். மறுபடியும் 500 ரூபா வாங்கலாம்னா அத்தான் இளையராஜா அவர்கள், வித்யாக்கா, அன்பு மகன்கள் ராகவன் அவர்கள் 500 ரூபா. எனக்கு 500 ரூபா. லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என் சக்கராத்துக்கு 500 ரூபா. சக்கராத்தி என்ன பிச்சு போடுவேன். கள்ளவழிகளை சேர்ந்த பழனியப்பன், கணேசன், சரத்பாபு அன்பு உள்ளங்கள் இங்க எனக்காக 200 ரூபாய் அனுபவத்தை கௌரவப்படுத்தார்கள். எங்களை இசைக்குன்னு சொல்லலாம், கலைக்குன்னு சொல்லலாம். நன்றி. நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? யார் அது? இதா உன் தங்கச்சி. யாரு? இதுவா? நான் கட்டிக்க போறேன். யாருங்க அந்த கெல்ட் முண்டச்சி? காரணத்து ஒரே தூக்காதீங்க, காத்து உள்ள போகுது. இல்ல அத தூக்க சொல்லி முத நீ பாரு. ஐயோ, நீங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. சோளகிறது வச்சிருக்கடா. இங்க வாங்க. நமக்கு எங்க போறது தெரியுமா? காட்டு போ. நேராச்சு. சரி அம்மா ஒரே நேரத்துல போய் அடுத்த நாள் சந்திக்கிறதுக்கு வந்துறாம. தங்கச்சி கூப்பிடுவா. தங்கச்சி இருப்ல நீ அடுத்த நாள் சந்திக்கும் போது நீ என்ன மாட்டுவீங்க. இங்க வா. ஐயால ஓடதாங்க. தென்மருத சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா, கல்யாணம் எப்போ சொல்லம்மா. நான் என்ன சொல்ல மீனாட்சி கோவிலே கல்யாணம் பண்ணி கொள்ளும். நீ பண்ணுமா சொல்லாமல் பண்ணி கொள்ளும். மாலை மயக்கத்திலே மாமி வீட்டிலே வீல நாம் பார்த்து கோவிலும்
நான் பூச என் தாளோடிவே மலரும் கேட்டதமா அள்ளி முகம் தேர்ந்ததமா வந்த ஆடு அது யாருமா இந்திரன் போல சந்திரன் போல இங்கே நாராயண தாளமா தொட்டி எடுத்து என்னதான் முத்திர வச்சா பாரமா நாங்க ரெண்டு பேரும் மதுர சீமையில் மீனாட்சி கோவில் கல்யாணம் எப்போ சொல்லுமா நீ பொண்ணுமா சொல்லாமை வணக்கம்மா நல்லா இருங்கம்மா இந்த வர கொஞ்ச நேரம் நமது இவ்வூரை சேர்ந்த இழுப்பக்குடியை சேர்ந்த அன்பு தம்பி இளையராஜா அவர்கள் மற்றும் வித்யா ராகவன் ரிஷ்வந்த் அனைவரும் சேர்ந்து என்று அன்பு தம்பி இளையராஜா அவர்கள் வித்யா ராகவன் ரிஷ்வந்த் அனைவரும் சேர்ந்து ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பு தம்பிக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். ஆனா இவங்க யாரு? இவங்க தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி. அப்ப இது யாரு? லூசு முண்டை மகாலட்சுமி முன்ன பின்ன நீ பாத்துக்கிற. ஏய் பின்னாடி பார்த்தா இவன் மூஞ்சில முழிச்சா விளங்குமா? ஏய் பின்னாடி பார்த்தா ஆசை வந்து நம்ம வீட்டு அண்ணே நல்லா எடுப்பு துடுப்பா இருக்காங்க. யார் மகாலட்சுமி? நான் தான் உங்க நாத்தனா. அது இல்ல. இவதான் நம்ம வீட்டு சீதேவி, இவ மூதேவி. ஏய் அப்பலாம் சொல்ல கூடாது அண்ணா. அப்பா காட்டுல போய் கண்ணுக்குறதா காவல் பண்ண சொல்லிருக்காங்க. இதுதான் நமது தந்தையா சொன்ன நந்தவன். எடுப்பு துடுப்பா ஆடி லூசு முண்டை. நேரே மதனி வாங்க மதனி. அதெல்லாம் ஒரு அழகு. அதை போய் நீ கல்யாணம் பண்ணி மூஞ்சி முகர கட்டியும் இது என்ன அழகு பாத்தியா இல்லையா? ரொம்ப எடுப்பு துடுப்பா இருக்கீங்க. வாங்க பறவை வரலாமா எல்லாரும் சேர்ந்து? ரொம்ப பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொள்ளும் பேர் அழகுன்பாங்கல்ல, அது உங்கள்ட்ட தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப எடுப்பு துடுப்பா இருப்பீங்க. பின்னாடி காட்டுங்க. என்ன வேலை கட்டியா? என்னடி வெயிலுக்கு அந்த வேலை கட்டியா படிக்க எப்படியா? அது ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் ஆளேலோ 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 உனக்கு இந்த பிள்ளை வாழ்க்கையில நீ நினைச்சே பார்க்க கூடாது. எனக்குன்னு இதெல்லாம் ஒரு முகமானே. அண்ணி வாங்க. இவதாம உங்க அத்தாச்சி எந்திரி. அத பார்த்தா எந்திரிக்காதடா. இதெல்லாம் யார பார்த்தாலுமே அப்படித்தான். சரி அண்ணா, நம்ம தடவை ரொம்ப முக்கியமான இடம் வேள்விமலை சாரல். இந்த மலை என்ன கை பிடிக்கிறீங்க? பாசமா இருக்கும். இதுக்கு பேர் தான் பாசமா? அதுவும் நெஞ்சில கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க. அது அங்கதான பாசம். சரி மதனி, எங்க அண்ணன் பொம்பளை பொறுக்கி அவன் பொம்பளைல பார்த்தாலும் மயங்கி போய் கொஞ்சம் டீசெண்டா பேசுமா. இந்த மலைகள் நேரம் இல்ல, 2 நாளைக்கு பாத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று காவலை கண்டுக்கிறதா பார்க்கணும். சரியா?